ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கின்றேன். அநேக நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியுமாக இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருச்சபைகள் அநேக மாதங்களாக மூடப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டுக்குரிய நம்முடைய பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய கன்வென்ஷன் கூட்டங்களை நேரலையில் நடத்தும்படிக்கு முடிவெடுத்து 2 நாள் கூட்டங்களை நடத்தி முடித்து இன்றைக்கு 3வது நாள் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மில் தங்கும்படிக்கு கடவுள் அருள் புரிவாராக. கடந்த 2 நாட்களிலும் அநேக திருச்சபைகள் பாடல்களை பாடினீர்கள், சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக போதகர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட 3ஆம் நாளில் உங்களை சந்திக்கும்படிக்கு கடவுள் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விரைவிலே திருச்சபைகள் திறக்கப்படும். ஆண்டவருடைய நாமம் மறுபடியுமாக போதிக்கப்படும். ஆக அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இவைகள் நடைபெறும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த 3ஆம் நாள் கூட்டத்திற்கு ஆரம்பமாக மன்னூர்பேட்டை திருச்சபையினுடைய தலைமை போதகர் அருள் திரு டாக்டர் சாமுவேல் ஐயா அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை ஆரம்பிப்பார். ஜெபம் செய்யலாம். இந்த 3வது நாள் இறுதி நாளில் கன்வென்ஷன் கூட்டம் நேரலையில் நடைபெறுகிறது. இந்த நாளில் நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தாவை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கன்வென்ஷன் 3ஆம் நாள் மாலை கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உமது பாதபடியில் வருகிறையா ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த 3வது நாளிலே எங்கள் மத்தியிலே அற்புதமாய் நடத்தப்போற எதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 2 நாட்களிலேயும் உமது கிருபை, இரக்கம், தயவு எங்கள் மேல் இருந்ததுக்காக, எங்கள் சபை மக்கள் மேல் இருந்ததுக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 3வது நாளிலேயும் கர்த்தாவே, உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிரப்ப முடியாத வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த 3வது நாளிலேயும் கூட பாட போறதான பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், தியானிக்கிற தேவச்சதி எல்லாவற்றையும் ஆவிக்குள்ளாய் மாற்ற தருவீராக. இந்த 3வது நாளிலே கூட எங்களுடைய தமிழ் பாப்டிஸ்டாருடைய ஆண்டவரே தலைமை போலவரும் தலைவருமாயிருக்கிற எங்கள் அன்புக்குரியதான ரெவரண்ட் டாக்டர் ஆண்டவரே ஜான் பிரேம்கர் ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை போல எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். உமது கிருபை அவரோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது இரக்கம் அவரோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய தெய்வீக சுகம் அவரோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வழிநடத்துதல் அவரோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். அனாதி தீர்மானத்தின்படி இந்த பேப்டிஸ்ட் திருச்சபையை நடத்தி கொண்டு வருகிறீங்க. ஐயாவை கொண்டு நீங்க நடத்துகிறீங்க. வழி நடத்துதல் உம்முடையது ஆண்டவரே. என்னுடைய தலைமை போதகர் மூலமாக இந்த செனாடில் இருக்கிற எல்லா போதகருமாரை நடத்துகிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயாவை ஆஸ்வதிங்க, அம்மா ஆஸ்வதிங்க, குடும்பத்தை ஆஸ்வதிங்க. எங்க ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா போதகமார்கள், பொது செயலர், மற்ற எல்லா ஆண்டவரை பொறுப்பில் இருக்கிற எல்லா போதகமார்களையும், எங்க ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா போதகமார்களையும் ஆஸ்வதிங்க. நல்ல சுகந்தாருங்க, பலந்தாருங்க, நீடிய ஆயுளத்தாருங்க. வருகை வருகின்ற இந்த ஊழியங்கள் உமக்கென்று நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் விசேஷத்தை வல்லமினால் நிரப்பி எங்களோடு நீர் பேச போகிறீங்க. வார்த்தைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக சிறப்பு பாடல் பாடும்படிக்கு அநேக திருச்சபைகள் முன் வந்திருக்கிறார்கள்.
முதலாவதாக வில்லிவாக்கம் திருச்சபை, இரண்டாவதாக கொளத்தூர் கிழக்கு திருச்சபை, மூன்றாவது நரியங்காடு திருச்சபை, அடுத்தபடியாக கொளத்தூர் திருச்சபை தங்கள் பாடல்களை பதிவு செய்வார்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காலி தீரும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காலி தீரும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. சத்யதேவத்தின் ஏகமை விசுவாசிப்பேன் உம்மையே, சத்யதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே, வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா.
எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே
நாளுக்குரிய செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் போதகர் அருள் திரு சத்தியநேசன் அவர்கள் வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலிருந்து 29வது வாக்கியம் வரை. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலிருந்து 29ஆம் வாக்கியம் வரை. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்வதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தில் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்பதே. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் வாசித்து முடித்தாயிற்று. தொடர்ந்து நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்மத்திலே போதகர்கள் ரெவரண்ட் அலெக்ஸ் ஐயா அவர்களும் ரெவரண்ட் ஜான் எட்வின் ஐயா அவர்களும் நம்மத்திலே ஜெபத்தை நடத்துவார்கள். இயேசு நாமத்தில் ஆண்டவரே, திருச்சபையின் மூலம் அடைப்படுகிறதான வடாத கன்வென்ஸுக்காக நன்றி துதிக்கிறோமப்பா. தேவன் தாமே இந்த 3 நாளே நீ செய்த திருப்பிக்காக நன்றி துதிக்கிறோமப்பா. நடந்த 1ஆம் நாளிலே கர்த்தாவே தேவாலயமால் பயன்போது போல கர்த்தாவே வருகின்ற இன்றையும் நாளையும் அப்பா தெய்வனால் திருச்சபைகளை பெருக முடியாத தேவனுடைய தாசு மூலியமாய் வார்த்தைகளை கொடுக்க ஜெபிக்கிறப்பா. தலைவர் பெரியவர் ஆண்டவரே, பெரிய போதகர், தலைமை போதகர் எல்லாரும் ஜெபிக்கிற ஆண்டவரே, யாரும் ஆசிரியம் ஆண்டவரே, உங்கள் மூலியமாய் அப்பா திருவை பெருக திருப்பித்தாரு சுவாமி. ஆஸ்வதியும் கத்தை எங்களோடு கூர்ந்து பெரிய கால் செய்வராக இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் அருமையான பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடலை கேட்போம். குத்தம்பாக்கம் திருச்சபையார் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. இந்த செய்திக்காக தமிழ் பாப்திஸ்ட் திருச்சபைகளினுடைய சினாடினுடைய உபத்தலைவர் அருள் திரு ஜீவனேசன் ஐயா அவர்கள் ஜெபம் செய்வார். சென்னை சங்கை தமிழ் பாப்திஸ்ட் திருச்சபையுடைய ஐக்கிய கன்வென்ஷன் கூட்டத்திலே நாம் அனைவரும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். எல்லோரும் தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நாம் ஒன்றாய் இருப்பது போல இவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் ஐயா. ஆகவே நாங்கள் ஒன்றாய் இருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ எங்களை உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் தமிழ் திருச்சபையுடைய ஐக்கிய கூட்டத்திலே எங்கள் திருச்சபையினுடைய சினாட் தலைவர் டாக்டர் ஜான் பிரேம்குமார் அவர்களை நீ எடுத்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். அவரை நீர் மறைத்து கர்த்தாவே உடைய சிலுவை நிழலிலே அவரை காத்து அவர் மூலமாய் பகிர்ந்து கொடுக்கப்படுவதான செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தை ஒன்றேனும் வெறுமையாய் திரும்பினதில்லை, நான் நினைத்ததை செய்து முடிக்கும் என்று சொல்லியபடி கர்த்தாவே உடைய அடியார் மூலமாக நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் கூடி வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. நாங்கள் கூடி வந்ததினாலே உண்மை நாங்கள் கண்டோம், உடைய வார்த்தை கேட்டோம் என்று திருப்தியோடு கடந்து போக உதவி செய்வீராக. எங்களோடு பேசும் ஐயா, உடைய வார்த்தையினால் எங்களை சந்திப்பீராக, உடைய வார்த்தையினால் எங்களை மாற்றுவீராக, உடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவீராக. மெய்யாகவே கர்த்தாவே, அவர் தமது ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பசுத்தவான்கள் பாதித்து வைக்கப்பட்டு போதிக்கப்படுகிறார் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, உம்மால் நான் போதிக்கப்பட்டவளாய், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யும் ஐயா. வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்கள் திருச்சபையுடைய போதகர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு போதவருக்கும் தேவையான கிருபைகளை தாரும். இந்த நாட்களில் கர்த்தாவே உடைய மக்களுடைய தேவை எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் சந்திப்பீராக. மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஆராதனை செய்யும்படியாய் ஒரு புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஐயா. இதுவும் உம்மால் ஆனது, இதுவும் கடந்து போகும் என்ற நிச்சயத்தோடு நான் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், செய்தி ஆசீர்வதியும், செய்தி கொடுக்கப்படுவதான நம்முடைய அடியாரை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் ஒரு விசை உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த 2020 ஆண்டினுடைய கன்வென்ஷன், பேப்டிஸ்ட் திருச்சபைகளினுடைய ஐக்கிய கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வீடுகளில் இருந்து நாம் நேர அலையிலே இதை கண்டாலும் நிச்சயமாக கேட்கிற, பார்க்கிற உங்கள் அனைவரோடும் கூட ஆவியானவர் அசைவாடி உலாவி பிரசன்னத்தினாலே நிச்சயமாக உங்களை நிரப்புவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வாசித்த பாகத்திலே ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக சென்று அந்த ஆலயத்துக்குரிய சுத்திகரிப்பை செய்கிறார். அதற்கு பிற்பாடு அவர் மறுபடியுமாக பெத்தானியாவுக்கு சென்று அடுத்த நாள் காலை மறுபடியும் எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லுகிறார். அப்படி அவர் செல்லுகிற வழியிலே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, பசி உண்டாயிற்று என்று சொன்னால் பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் 2 மைல் 2 கல் தொலைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருகாமையில் தான் இருந்தது. ஆண்டவர்
இரவு பெத்தானியாவிலே தங்கி காலையில் எழுந்து எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகிற போது அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்பொழுது அங்கே வழி அருகே இருக்கிற ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதில் இலைகள் அதிகமாக இருக்கிறதை அந்த மரத்தின் அருகே சென்று பழங்களை தேடினார், கனிகளை தேடினார். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலேயே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆக தூரத்தில் இருந்து பார்த்தார். சரி, அருகிலே வந்து பார்த்து ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி தேடினார். அன்பானவர்களே, இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி. அதில் பழம் இல்லை, நமக்கு தெரியும். அதில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அதனுடைய ஆசிரியர் அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு அதில் பழம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இதுதான் அந்த நிகழ்ச்சி. ஆனால் அடுத்த நாள் வருகிற போது ஒரு இடத்துல அன்றைக்கு மாலை என்று சொல்லப்படுகிறது, இன்னொரு சுவிசேஷத்தில் அடுத்த நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆக மறுபடியும் அந்த வழியாக வருகிற போது அந்த மரம் பட்டு போயிருந்ததை கண்டு சீஷர்கள் அவருக்கு சொல்லி, குறிப்பாக பேதுரு சொல்லி, ஐயா, இந்த மரம் சபித்திருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொன்னார், விசுவாசமா இருங்கள், தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள் என்று சொன்னார். இதுதான் நிகழ்வு. இப்பொழுது நாம் இந்த நிகழ்வில இருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அத்தி மரத்திலே கனிகளை தேடினார், கிடைக்கவில்லை. ஆண்டவர் இனி இதில் ஒரு கனியும் வராது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அத்தி மரம் பட்டு போய்விட்டது. இதற்கு நம்ம அநேக பிரசங்கங்களை நாம் செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவரோடு வித்தியாசமாக பேசியிருப்பார். இன்றைக்கு என்னோடு பேசினதை நான் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில், அதுவும் இன்றைய காலகட்டத்தில் விசுவாசம் மிகவும் அதிகமாக சோதிக்கப்படுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிறார், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் விசுவாசி என்ன செய்வான்? அஸ்திபாரங்கள், இன்னைக்கு விசுவாசிகளினுடைய அடித்தளங்கள் அசைக்கப்படுகிறது. காரணம் வியாதி, பிரச்சனை, துன்பம், தனிமை, வறுமை, போராட்டம். ஆக அடித்தளங்கள் அசைக்கப்படுகிறது. நீதிமான் என்ன செய்வான்? எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நாம் வாழ்கிறபடியினாலே இந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்வோடு நாம் பொருத்தி பார்க்கிறது அவசியம் என்று நான் நம்புகிறேன். முதலிலே இந்த அத்தி மரத்தை பற்றி சில கருத்துக்களை நான் சொல்லி என்னுடைய பிரசங்கத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகளை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய தொடக்கத்திலே 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும்
தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் முளைக்க பண்ணினார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆதியாகமத்திலே, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆக ஆதியாகம புஸ்தகத்தில் ஏதேன் தோட்டத்தினுடைய வரலாறு, அதிலே ஆண்டவர் அநேக மரங்களை உண்டாக்கினார். ஆனால் பெயர் சொல்லப்பட்ட மரங்கள் எவைகள் என்று சொன்னால் 2 மரங்கள் 3 மரங்களைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை கொடுக்கக்கூடிய மரம், 3வது அத்தி மரம். ஒருவேளை அநேக மரங்கள் இருந்து நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் வேதம் குறிப்பிடுகிறது 3ஐத்தான் குறிப்பிடுகிறது. அதுல இன்றைய கால வரைக்கும் இருக்கிறது அத்திமரம். ஜீவ விருட்சத்தின் கனி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறது, அங்கே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவருடைய சிங்காசனத்தின் கீழே இருந்து ஜீவ ஊற்று ஓடுகிறது, இருமருங்கிலும் 2 பக்கத்திலும் ஜீவ விருட்சம் இருக்கிறது, அதனுடைய கனிகள் அதனுடைய இலைகள் நலமானது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஜீவ விருட்சம் உலகத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஏதேன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய வருகையில மறுபடியும் பரம எருசலேம் இறங்கி வருகிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆக ஜீவ விருட்சம் இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க மரமும் இல்லை, அதையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். இருக்கிறது அத்தி மரம். அதை பற்றித்தான் நாம் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே அநேக முறைகளிலே அத்தி மரத்தை பற்றி அநேக உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அத்தி மரத்தை பற்றி இன்னும் நாம் கவனிக்கிற போது 12 மாதத்திலே 10 மாதம் கனியை கொடுக்குமா. நான் இதை பற்றி ரொம்ப நேரம் படித்தேன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நான் சொல்லாததை ஏதாவது விட்டிருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம், தவறு இல்லை. இந்த அத்தி மரம் 12 மாதத்திலே 10 மாதங்கள் கனி கொடுக்கிற தன்மை உள்ளது. ஒரு சிறப்பு அம்சம் அது. ஒவ்வொரு காலத்திலும் கனி கொடுக்கிற காலத்தில் 2 அல்லது 3 முறை கனிகளை கொடுக்கிற ஒரு தன்மை படைத்தது. 3வது, எந்த மரத்திலும் இல்லாத விசேஷித்த ஒரு தன்மை இந்த அத்தி மரத்தில் கனிகள் முதலில் வரும். அந்த கனிகள் எல்லாம் பச்சை நிறமாக இருக்கும். பிற்பாடு இலைகள் வரும். அத்தி மரத்தில் முதல்ல இலை வராது, முதல்ல கனி தான் வரும். காயாக கனியாக்கி அது தன்னுடைய நிறத்தை மாற்றுகிற போது இலைகளுக்குள்ளே ஒளிந்திருந்து வெளியே தலையை காட்டும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கும். கடைசியாக 4வதாக அத்தி மரத்தினுடைய தன்மைகள் எல்லா நாளிலும் 1-2 கனிகள் இருக்கும். காரணம், பழைய கனிகள். கனிகள் காலமாய் இராமல் இருந்தால் கூட அதுல கனிகள் இருக்கும். காரணம், பழைய கனிகள் 1-2 இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப வித்தியாசம் அல்ல, 2 மாதங்களுக்குள்ளே கனிகளை தருகிற மரம் அது. ஆக இவைகள் அத்தி மரத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிற விஞ்ஞான உண்மைகள். ஆக இப்படிப்பட்ட ஒரு அத்தி மரம் இன்னும் சொல்ல போனால் வேதாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் வருகிறது. பிற்பாடு எங்கே எல்லாம் வருகிறது என்று சொல்லி நாம் கவனிக்கிற போது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று ஆண்டவர் கானான் தேசத்தை சொன்னார். ஆனால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அத்திமரம் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதுதான் அதனுடைய செழிப்பு. ஆக அத்திமரம் இஸ்ரவேலுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிற போது அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஒருவேளை மாமரம் துளிர் விடாமல் போனாலும் சொல்லல, தென்னை மரத்தை பற்றி அவர் பேசல, இல்ல பாலஸ்தீனாவிலே இருக்கிற எத்தனையோ மரத்தை பற்றி அவர் பேசவில்லை. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை கிடை இல்லாமல் போனாலும். அப்போ அத்தி மரம் என்று சொல்லுகிறது ஒரு செழிப்பு, அத்தி மரம் துளிர் விடாமல் போகிறது ஒரு அடையாளம். இன்னும் ஆண்டவருடைய வருகைக்கு அத்தி மரம் துளிர்க்கிற போது இயேசு கிறிஸ்துவே சொன்னார், அத்தி மரம் துளிர் விடுகிற போது நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், கடைசி காலத்தினுடைய இவைகளெல்லாம் அத்தி மரத்தை வைத்து சொல்லப்பட்ட அநேக உவமைகள். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஆண்டவரோடு தன்னுடைய நிலைமைகளை சொல்லி அவன் ஜெபித்து ஆயுசு நாட்களை பெறும்போது அவனுடைய சரீரத்தில் இருந்த ஒரு வியாதிக்கு அத்தி பழத்தினுடைய அடைகளை வைக்க சொல் என்று சொன்னார். மறுபடியும் அத்தி மரம். அப்போ அதுல எத்தனையோ விதமான தன்மைகளை ஆண்டவர் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவ்வளவு நம்ம நாட்டிலே அத்தி மரம் பிரபல்யமாக இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே அதிகமாக அத்தி பழங்களை விற்கிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாலே நான் அத்தி பழங்கள் எல்லாம் விற்கிறதை நான் கண்டது இல்லை. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். அதனாலே அத்தி பழங்கள் எல்லாம் விற்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிரசங்கத்திற்குள்ளே இதை நாம் கொண்டு வருவோம். அத்தி மரத்தினுடைய தன்மைகள், அத்தி இலைகளினுடைய தன்மைகள், அத்தி பழத்தினுடைய தன்மைகள், இவைகளெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்முடைய பிரசங்கத்தில் வருகிற போது முதலாக நான் சொல்லுகிறது, ஆண்டவர் அத்தி மரத்தை போய் கனிகளை தேடினார், அதிலே கனிகள் இல்லை. ஆண்டவர் சபித்தார் என்று சொல்லுகிற வார்த்தையே தவறு. வேதத்தில் எங்கேயும் அவர் சபித்தார் என்று சொல்லவில்லை. இனி உன்னிடத்திலே பழங்களை யாருமே உண்ண மாட்டார்கள், காண மாட்டார்கள் என்று சொன்னாரே ஒழிய நீ பட்டு போ, நீ அழிந்து போ என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தவில்லை. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து யாரையும் சபித்ததும் இல்லை. ஒருவேளை தமிழ் வேதாகமத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லுகிற போது அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறார், ஆண்டவரே நீ சபித்த மரம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சபிக்கவில்லை. நாம் நன்றாக வேதத்தை வாசிக்கலாம். இனி உன்னிடத்திலே ஒருவனும் கனியை காண மாட்டான் என்றுதான் சொன்னார், வேற ஒன்றையும் அவர் சொல்லவில்லை. எனக்கு அன்பானவர்களே, முதலாவது நாம் பார்க்கிறோம், ஏன் ஆண்டவர் அநேக மரங்கள் இருக்கிற போது அத்தி மரத்திலே கனிகளை தேடினார்? இது முதலாவது கேள்வி. ஏன் அவர் அதிலே போய் தேட வேண்டும்? வேற ஏதோ பெரிய மரத்தில் வேற பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருந்திருக்க கூடும், அதை தேடி இருக்கலாமே. இதெல்லாம் நம்ம கேள்விகளை எழுப்பலாம். ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் எல்லாம் பாவம் செய்தார்கள், நன்மை தீமை அறியத்தக்க கனியை உண்டு பாவம் செய்தார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று தங்களை அறிந்து ஒளிந்து கொண்டார்கள். அப்படி ஒளிந்து கொண்ட அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு உடைகளாக அணிந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை கேட்டபோது நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இல்ல வா என்று சொல்லி கூப்பிட போது நான் நிர்வாணி என்று சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, அவன் நிர்வாணத்தை மூடுவதற்காகத்தான் அத்தி இலைகளை தடுத்து தைத்து போட்டிருந்தான் அல்லவா? அப்போ அத்தி இலைகள் அவருடைய நிர்வாணத்தை மூடவில்லையா? கேள்வி ஒண்ணு. அத்தி இலைகளை தைத்து உடைகளாக அணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்த போது அவன் சொன்ன பதில், ஐயா நான் நிர்வாணி. அப்போ நீ போட்டிருக்கிற அத்தி இலை உடைகள் என்ன உடை?
அது உங்களுடைய நிர்வாணத்தை மூடவில்லையா? பிரியமானவர்களே, இதிலே ஒரு கேள்வி. ஆண்டவருக்கு முன்பதாக பாவத்தை மூடுவதற்கு உன்னுடைய சுய நீதி முடியாது என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்ப அத்திமரம் அடர்ந்து இலைகளை உடைய அத்திமரம் என்று சொல்லி விவரம் முதல்ல அதுக்கு விவரிக்கிற போதே இலைகள் அதிகமாக இருந்த இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, அப்போ இலைகள் சுய நீதியை குறிக்கிறது. நான் பரிசுத்தவா, ஆனா நீ ஆண்டவரிடத்தில் வர முடியுமா? ஏன் ஆதாம் ஏவாள் வரவில்லை? நீதான் அத்தி இலைகளை தைத்து போட்டுக் கொண்டாயே, உன் நிர்வாணத்தை நீ மூடினதாக நீயே தான் நினைத்துக் கொண்டாய், ஏன் வரவில்லை? ஆண்டவர் கூப்பிடும் போது உனக்கு தெரிகிறது அந்த பரிசுத்தத்துக்கு முன்பதாக உன்னுடைய சுய நீதி எடுபடவில்லையே. ஆக அத்தி மரம் நமக்கு எதற்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சுய நீதிக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இலைகளுள்ள அத்தி மரம். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? சுயநீதி, சுயநீதி, பரிசேய வாழ்க்கை. பரிசேயன் சொன்னா இல்லைங்களா, நான் வாரத்தில் 2 தடவை ஜபிக்கிறேன், 2 தடவை உபாசிக்கிறேன், ஜபம் செய்யறேன், காணிக்கை செலுத்துறேன், யார மாதிரி இல்லை, மற்றவர்களை மாதிரி இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தவான் என்று சொன்னான் அல்லவா? பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை அடிக்கிற போது இதே அத்தி இலைகளை தைத்திருந்தவர்கள் முன் வரவில்லை. இன்றைக்கும் அதே அத்தி மரத்தில் சென்று அத்தி இலைகள் அதிகமாக இருக்கிறது என்று கனிகளை தேடுகிற போது சுய நீதியை காண்பித்து ஒளிந்து கொள்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொள்றது அத்தி மரம். அது இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாலே உன்னுடைய சுய நீதி நிற்காது. யோபு சொல்லுகிறது போல, ஆண்டவரே மனுஷன் உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்கிறது எப்படி, நீதிமானாய் இருக்கிறது எப்படி? முடியாது அல்லவா? அவனுடைய சுய நீதி உமக்கு முன்பாக எடுபடாது. இரண்டாவது நாம் பார்க்கிற போது, இந்த அத்திமரம் உலகத்தில் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? சமாதானம், ஆசீர்வாதம், கனி கொடுக்கிற மரமாக அது உண்டாக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்தில். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளிலும் ஊற்றுகளிலும் ஏரிகளிலும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஆக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே சுபிட்சத்திற்கு அடையாளமாக அத்திமரம் இருக்கிறதாக குறிப்பிடுகிறது வேதம். அதே போல மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. சகரியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கிற போதும் நான் அப்படித்தான் பார்க்கிறோம். அத்திமரம் ஒரு சமாதானத்திற்கு ஒரு அடையாளம், ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். எனக்கு அன்பானவர்களே, ஆக அத்திமரம் ஏற்படுத்தப்பட்டதற்கு நோக்கம் ஆசீர்வாதம், கனி தருகிற வாழ்க்கைக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே சென்று பார்க்கிற போது இலைகள் அதிகமாக இருந்ததே ஒழிய அதற்குள்ளே கனிகள் இல்லை. சுயநீதி இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களைப் போல அது காண்பிக்கப்பட்டது. இரண்டாவது, அது உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை அது அங்கே செயல்படுத்தவே இல்லை. எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அது அங்கே செயல்படவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்?
இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகும்படி எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பெயர் வைத்துக் கொள்வதற்கு மட்டும், திருச்சபைக்கு செல்வதற்கு மட்டும்தான் அழைக்கப்பட்டோமா? அல்லது நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், ஆனால் முழுமையாக அல்ல என்று திரும்பி சென்றானே, அப்படிப்பட்ட வழிமுறைகளுக்காக அழைக்கப்பட்டோமா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, சுய நீதிக்காக நாம் அழைக்கப்படவில்லை. சுய நீதியை சொல்லி இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிற பரிசேய வாழ்க்கை இருக்குமானால், ஆண்டவர் உன்னிலே கனி தேடுகிற போது நீ அகப்பட்டுக் கொள்ளப் போகிறாய். நீ உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும், ஆண்டவர் உன்னிடத்தில் வந்து கனிகளை தேடுகிற போது உனக்கு ஆபத்து ஏற்பட போகிறது. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், இந்த மரத்தில் இயேசு கிறிஸ்து கனிகளை தேடினார். ஏற்கனவே நான் சொன்னேன், முதலில் கனிகள் தான் வரும், பிற்பாடு தான் இலைகள் வரும். ஒருவேளை ஆண்டவர் இது நிறைய இலைகள் இருக்கிறதே, அதனால் நிறைய கனிகள் இருக்கும் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கலாம். ஒருவேளை செழிப்பான இடத்துல இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த மரம் செழிப்பான இடத்துல இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் செல்லுகிற வழி ஒரு செழிப்பான மலை ஏறுகிற ஒரு நகரம். அங்கே அடிக்கடி மழை பெய்து கொண்டிருக்குமா. அந்த தட்பவெட்ப நிலையே அருமையான. ஏனென்று சொன்னால், எருசலேம் தேவாலயம் 10 மலைகளுக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயம் அது. ஆக அதனுடைய வழிகளிலே இந்த அத்திமரம் இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக இது செழிப்பானதான இடத்துல இருக்கிறது, அதில் கனிகள் இருக்கும் என்று ஆண்டவர் நம்பினார். மாய்மால வாழ்க்கை மூன்றாவது, அத்திமரத்தினுடைய மாய்மால வாழ்க்கை. இன்றைக்கு அதே நிலைமை தான் அநேகருக்கு. நாம் ஒருவேளை சிலரை நினைக்கலாம், இவர் நிச்சயமாக பெரிய விசுவாசி, இவர் ஒரு பெரிய கனி தருகிற ஒரு மனுஷன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவரிடத்தில் தேடினால் கனிகள் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள விசுவாசிகள் அநேகர் நியாயத்தில் ஆண்டவர் நியாயத்திற்கு போகிறார். ஆக ஆண்டவர் இதனுடைய மாய்மால தோற்றத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு கனிகளை தேடினார். ஏன்னா இது வந்து சாக்கு போக்கு சொல்வதற்கு வழி இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நாம் கேட்கலாம், கனி கொடுக்கிற காலம் இல்லை என்று போடப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி கேட்கலாம். ஆனால் இது உண்டாக்கப்பட்டதே கனிகளை கொடுக்குவதற்காக. அதுல முதல்ல கனி வரும், அப்புறம் தான் இலை வரணும். ஆனா இங்க இலை நிறைய வந்துச்சுங்க, கனி வரல. அப்ப அது ஒரு ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்லவா? தேடினார். ஏன்னா கனிகள் எல்லாம் இலைகளுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஆண்டவர் மேல எந்த தவறும் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த முறையிலே உனக்கு கனி இல்லை என்று சொன்னால், கடந்த கனி கொடுக்கிற காலத்தில் நீ கனிகளை கொடுத்திருப்பாய் என்று சொன்னால் 1-2 மீந்து இருக்குமே, அதை நான் கண்டுபிடித்திருப்பேனே. இன்றைக்கு சொல்லலாம், ஐயா என்னிடத்தில் கனி கொடுக்கிற வாழ்க்கை இப்பொழுது ஏன் இல்லை என்று சொன்னால், எனக்கு பிரச்சனை, எனக்கு வேதனை, எனக்கு வியாதி, எனக்கு தொல்லை, எனக்கு போராட்டம், என்னுடைய விசுவாச வாழ்க்கை அதிர்ச்சி அடைகிறது. சங்கீதக்காரன் சொன்னது போல, அசிபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? இந்த வாதத்தை நாம் சொல்லலாம். மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது என்றெல்லாம் நம்ம கதை சொல்லலாம். பழைய வாழ்க்கையில கனிகள் இருக்கிறதா? சரி, இன்றைக்கு கனி இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல வந்து கனியை தேடினார், கனி இல்லை. காரணம் நீ சொல்லுகிறாய், கனி கொடுக்கிற காலம் இல்லை. சரி, ஒத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே கனி கொடுக்கிற காலத்தில் நீ கனி கொடுத்திருந்தால் அதுல மிச்சம் இருக்குமே, அந்த கனிகள் எல்லாம் 1-2 அது கூட இல்லையே, நான் தேடினேன். சும்மா பார்க்கலைங்க, ஆண்டவர் தேடினார். ஒருவேளை வேதத்தில் இல்லை, அதை பற்றி படிக்கிற போது
அவரோடு போன சீஷர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? தேடி இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தேடி இருப்பாங்க. ஒருவேளை எல்லாரும் தேடுனதுனால அந்த கனிகள் அப்ப கூட கிடைக்கலையே. தேடினார்கள், எல்லாரும் தேடினார்கள், ஆனால் கனிகள் கிடைக்கவில்லை. ஒருவேளை இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நாம் சொல்லலாமா, கனிகளற்ற வாழ்க்கை, கனிகள் உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் யோசிக்கலாம், ஐயா நான் பல ஆண்டு நான் கிறிஸ்தவன், பல முறை திருச்சபைக்கு உதவி இருக்கிறேன், பல காரியங்களை நான் செய்திருக்கிறேன். அதெல்லாம் செய்திருந்தால் உனக்கு கனி ஏற்கனவே இருந்திருக்கும். இன்றைய நிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அடுத்தபடியாக, ஏன் ஆண்டவர் அத்தி மரத்திலே கனிகளை தேடினார் என்று சொன்னால், யாரை ஆண்டவர் அழைத்தாரோ அவர்களிடத்திலே தான் கனிகளை தேடுவார். இஸ்ரவேல் மக்களுக்கு குறிப்பாக சொல்லப்பட்டது இந்த அத்தி மரம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட கூட்டம் இஸ்ரவேல் மக்கள், என் ஜனம், என் மக்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லுகிறார். ஆக அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கனிகளை கேட்கிறார், கனிகள் இருக்கிறதா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் சொல்லலாம், ஏன் அந்த அத்தி மரத்திலே போய் அவர் கனிகளை தேட வேண்டும்? வேற மரத்திலே தேடி இருக்கலாமே, அவருக்கு பசி இருந்தால் எங்கேயாவது வாங்கி இருக்கலாமே என்றெல்லாம் நாம் இன்றைக்கு விவாதம் செய்யலாம். ஆனால் இவைகளெல்லாம் சரியான விவாதம் அல்ல. அழைக்கப்பட்ட மக்களிடத்திலே கனிகளை தேடுகிறது நியாயம். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வருகையிலே யார் ஒருவன் அழைக்கப்பட்டானோ அவன்தான் நியாய விசாரிப்பிலே அதிகமாக தண்டிக்கப்பட போகிறான். தெரிந்தவர்களுக்கு தான் அநேக அடி, தெரியாதவர்களுக்கு இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் தவறு செய்தால் அது மிகப்பெரிய தவறு. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று இன்னைக்கு சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் தவறு செய்தால் அது மிகப்பெரிய தவறு. அது எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஏன் அத்தி மரத்திலே குறிப்பாக கனிகளை தேடினார் என்று சொன்னால், அத்தி மரம் இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது ஏதோ அத்தி மரத்திலே அவர் போய் பழங்களை தேடி சென்றார் என்று சொல்லுகிறதை விட, இஸ்ரவேல் மக்கள் கனி கொடுக்கவில்லை என்பதற்காக அவர் வேதனைப்பட்டு அவரிடத்திலே கனிகளை தேடினார். இறையியல் கருத்து இது. ஆக ஏன் தேடினார் என்று சொன்னால், அவர் அதற்காகத்தான் அந்த அத்தி மரத்தை ஏதேன் தோட்டத்திலேயே பெயர் குறிப்பிட்டார். அந்த மரத்துக்கு விசேஷித்த தன்மைகளை கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு ஒப்பாக அதை வைத்து அதை பற்றி அநேக இடங்களிலே வேதம் சொல்லி இருக்கிறது. ஆக அங்கே கனிகளை தேடினார். கடைசியாக இந்த பிரசங்கத்தினுடைய முடிவுக்கு நாம் வரலாம். கனிகள் இல்லை, ஆண்டவர் சபிக்கவில்லை, மாறாக இனி உன்னிடத்திலே கனிகள் வராது என்று சொன்னார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இதற்கு முந்தின நாள் ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் அதட்டினார், துரத்தினார். அங்கே இருக்கிற பாவ காரியங்களை எல்லாம் கண்டித்தார். என் வீடு ஜெப வீடு, இதை நீங்கள் கல்லர் புகை ஆக்கினீர்கள் என்று கண்டித்தார். ஆக வரப்போகிற நியாய தீர்ப்பை அங்கே சொல்லும்படிக்கு ஆண்டவர் இந்த மரத்தினிடத்திலே கனிகளை தேடி அதிலே கனிகள் இல்லை என்பதை உலகத்திற்கு அறிவித்து, இனி இந்த இஸ்ரவேல் மக்கள் கனிகளை தருவது கடினம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஒருவேளை நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 70வது ஆண்டிலே எருசலேம் தேவாலயம் தரை மட்டமாக இடிக்கப்பட்டு விட்டது.
இஸ்ரவேலருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் வாழ்வில்லாமல் துரத்தப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இது ஆண்டவர் சொன்ன எதிர்காலத்திற்குரிய தீர்க்க தரிசனம். இது ஏதோ கனிகள் இல்லை என்று சொல்லுகிறதோடு நின்று விடாமல் இனி ஒரு காலம் இடத்திலே கனிகள் வராது என்று சொன்னால், அத்திமரம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இனி உன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றுகிற சுய நீதி எடுபடாது. நீ அழைக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி ஏமாற்றுகிறது நடைபெறாது. கனிகள் என்னிடத்தில் இருக்கிறது, நான் அதை இலைகளை வைத்து ஒளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறது எடுபடாது. உன்னுடைய விசேஷித்த தன்மை உன்னை பரலோகத்திலே சேர்க்காது. இந்த இலைகளை தைத்து நீ போட்டுக் கொள்ளுகிறதுனால நீ ஆண்டவருக்கு முன்னாலே வரவும் முடியாது. இவைகளைத்தான் ஆண்டவர் எடுத்து காட்டும்படிக்கு இந்த மரத்தை நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார். ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சி, இஸ்ரவேல் மக்களின் ஆதிக்கத்தின் வீழ்ச்சியை அங்கே குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யோசிக்கலாம், இன்றைய காலகட்டங்களிலே நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், சாட்சிகளாக இருக்கிறோம். நம்மிடத்திலே கனிகள் உண்டா? இல்லை அத்தி மரத்தை போல இலைகளை வைத்துக் கொண்டு சுய நீதியை வைத்துக் கொண்டு கனிகள் இருக்கிறது போல ஒரு பாவனை செய்து கொண்டு நான் விசேஷித்தவன், நான் கடவுளால் அழைக்கப்பட்டவன், நான் கனிகளை தர தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, நான் ஏற்கனவே கனிகளை கொடுத்தேன் என்று சொன்னால் உன்னிடத்தில் பழைய கனிகள் கூட இல்லையே, அதையும் தான் ஆண்டவர் தேடினார். பிரியமானவர்களே, இது நமக்கு எச்சரிக்கை. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் தந்த எச்சரிக்கை அது. அதனுடைய விளைவை அவர்கள் சந்தித்தார்கள். இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ கனிகள் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டாய். உன்னுடைய சுய நீதி உன்னுடைய பாவத்தை மூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க நீ அவரிடத்தில் வந்தால் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். சுய நீதியினாலே நீ ஆண்டவரிடத்தில் எந்த காலத்திலும் வர முடியாது. அல்லது நீ அழைக்கப்பட்ட அழைப்பை வைத்துக் கொண்டு நீ இன்றைக்கு ஏமாற்ற முடியாது. நீ அழைக்கப்பட்டது உண்மைதான். கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நீ அழைக்கப்பட்டது உண்மை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதை நீ மறந்து விடாதே. ஒருவேளை இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை விட புறஜாதி மக்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் தான். இஸ்ரவேல் மக்களை தவிர ஒரு கூட்டம், ஒரு பங்கு மீந்து இருக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். அப்படி அழைக்கப்பட்ட நீ இன்னைக்கு நான் அழைக்கப்பட்டவன், நான் விசேஷமான என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டே இருக்காதே. உன்னிலும் கனி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையில பழைய கனிகளாவது உன்னிடத்தில் இருந்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இல்லை என்றால் இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கனி வராது என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியை கொண்டு வருவார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பாப்தி திருச்சபையினுடைய 3ஆம் நாள் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நாம் சற்று நேரம் யோசிப்போம். ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்டது உண்மைதான். நான் கிறிஸ்துவனாய் இருக்கிறதில் பெருமைப்படுகிறது உண்மைதான். என் இயேசு கிறிஸ்து எனக்கு ரட்சிப்பை தந்தார் உண்மைதான். ஆனால் என்னுடைய சுயநீதியை நான் வைத்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது ரொம்ப நாட்களுக்கு இருக்காது. அல்லது நான் விசேஷித்த அழைப்பை பெற்றவன் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அது நடைபெறாது. அல்லது நான் ஏற்கனவே கனிகளை தந்து விட்டேன், இன்றைய சூழ்நிலையில் என்னால் தர முடியவில்லை என்று சொன்னால் எங்கே உன்னுடைய பழைய கனி என்று ஆண்டவர் கேட்பாரே, என்ன பதில் சொல்ல போகிறாய்? கடைசியாக அவர் உன்னை சபிக்கவே இல்லை, நீயே அழிந்து போனாய். அத்தி மரத்தை அவர் எந்த வார்த்தையும் சொல்லி கனிகள் வராது என்று தான் சொன்னார். ஆனால் அது மரம் வேரோடு பட்டு போய்விட்டது என்பதை பேதுரு சுட்டி காட்டுகிறார். காரணம் என்ன? வேர்கொள்ளாத வாழ்க்கை, அதனால்தான் கனி இல்லை. பிடிப்பில்லாத வாழ்க்கை, அதனால கனி இல்லை. ஏமாற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கை, அதனால கனி இல்லை. இஸ்ரவேல் மக்கள் சடங்காச்சாரத்திலே மூழ்கி இருந்தார்கள், அதனாலே கனியில். இன்றைக்கு நீ சடங்காச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆண்டவரோடு இணையாமல் இருக்கிறாய். நான் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்கலி he will give.
ஆட்டோமேட்டிக்கலி. இதுக்கு யாரும் ஒன்றும் தண்ணீர் பாய்ச்சினாரா, உரம் வைத்தாரா? தேவையில்லை. நீ ஆண்டவரிலே நிலைத்திருந்தால் உன்னுடைய சாட்சி பரிசுத்தமாகும், உன்னுடைய சாட்சி அதிகமாக்கப்படும். ஏமாற்றுகிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. என் அன்பானவர்கள், யோசிப்போம். நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், விசேஷித்த தன்மை உடையவர்கள் உண்டுதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. கிருபையாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்பை புரிந்து கொண்டு கடைசி பரிந்தம் நிலைத்திரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய வருகையில அவனுக்குரிய பலன்களோடு வருகிறார். ஜாக்கிரதையாயிருப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், கிரீடத்தை பற்றி கொள்வோம், விளக்கு தண்டை பிடுங்கி போடாதபடிக்கு வெளிச்சம் வீசிக்கொண்டே இருப்போம், சாட்சி பகர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளில் கூட இந்த 3 நாள் கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு, அதாவது இந்த இணையதளத்தின் மூலமாக அவருடைய செய்திகளையும் கேட்டீர்கள். அநேக பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டது. எல்லா திருச்சபைகளும் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது போதகர் குணசேகரன் அவர்கள், போதகர் சாம்சன் அவர்கள், போதகர் ஸ்டீஃபன் அவர்கள், போதகர் ஃப்ரெட்ரிக் முல்லர் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்கள். பிற்பாடு சில அறிவிப்புகளை சொல்லி நான் கூட்டத்தை முடிக்கிறேன். அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாளில் இருந்த கன்வென்ஷனை தேவன் தாமே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்த கிருபைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்கு ஏற்றவாறு எங்கள் இருதயத்தை என் தேவன் தாமே நாங்கள் அப்பியாசித்துக் கொள்ள, அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு துணையாக இருக்க என் தேவன் தாமே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பேசிய தாசனை கூட ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் மீதமுள்ள நேரங்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஒருவர் மாத்திரமே பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளும்படியாக ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரம தோப்பனே நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே, இந்த பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் கத்தாவை 3ஆம் நாள் கூட்டத்தில் கத்தாவை மாலை பொழுது வேளையில் கத்தாவை நோக்கி பார்க்கிறோம். 2 நாள் கூட்டங்களை முடித்து 3ஆம் நாள் கூட்டங்களை கத்தாவை முடிக்க முடியாய் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவை துதிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவை ஆண்டவரே, இதில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் கத்தாவை தேவன் தாமே எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஆஸ்வத்து கொடுக்க முடியாது. தேவரீர் இரக்கம் பாராட்டுவீராக. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் கத்தாவை. ஆண்டவரே, உடைய சபைகளில் காணப்படுகிற எல்லா போதகமார்களுக்காக செபிக்கிறோம். தலைமையில் இருக்கிற கத்தாவே போதகமார்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவை. தொடர்ந்து அந்த பிள்ளைகளை கத்தாவை நீங்கள் ஆஸ்வதிங்க, உடம்புகளை கத்தாவை நீங்கள் ஆஸ்வதிங்க கத்தாவை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பேப்டிஸ்ட் சபைகளில் கத்தாவை ஆண்டவரே இனமாய் கத்தாவை எழுப்புதல் உண்டாக முடியாது. இரக்கம் பாராட்டுவீராக கத்தாவை துதிக்கிறோம் கத்தாவை. ஆண்டவரே, எங்களுடைய தடைகளை கத்தாவே நீங்க அகற்றுகிற தேவன் ஆண்டவரே துதிக்கிறோம் கத்தாவை. இசப்பா, ஒரு நாட்களில் கத்தாவை எல்லா தடைகளையும் அகற்றி கத்தாவை ரெடியாய் பிள்ளைகள் மூலம் கத்தாவை அவர்கள் நடத்த முடியாய் கன்வென்ஷன் நடத்த முடியாது. இரக்கம் பாராட்டுவீராக கத்தாவை. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம். சங்கீதக்காரன் கத்தாவை சொன்னமாய், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தில் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர் என்று கத்தாவை ஆண்டவரே இனமாய் நாங்கள் சுதந்திரமாய் செயல்பட முடியாது. தேவரீர் இரக்கம் பாராட்டுவீராக. நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை கருமையான நல்ல செய்தியை கேட்டோம் கத்தாவை துதிக்கிறோம். அத்தி மரத்தை குறித்தான அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் கத்தாவை. பிரகாரம் கத்தாவை நாங்கள் வாழ தேவரீர் செயல்பட ஆசீர்வாதமாய் இருக்க கிருபையாய் நீங்க இறங்குவீராக. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அடிமை நான் தாழ்த்துகிறேன், தகுதிப்படுத்தும். தொடர்ந்து ஆத்மதியும் பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல
ஆண்டவரே காலவேளைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக கர்த்தாவே இந்த காலவேளையில ஏசப்பா எங்களுடைய பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய கன்வென்ஷன் கூட்டத்தை இந்த திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தகப்பன் தாமே முன் நின்று எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவை வழிநடத்தக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மகிமையான பிரசவம் ஆண்டவரே இந்த காலவேளையில கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பில விசேஷமாக எங்க பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய போதகர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு போதகர்கள் குடும்பங்களை தேவன் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே செய்தி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறையா. மகிமை உள்ள தேவன் மகிமையான காரியங்களை தேவன் இந்த கடைசி நாட்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறையா. விசேஷமாக எங்க பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த காலவேளை கரங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே விசேஷமாக பேப்டிஸ்ட் திருச்சபைக்குள்ளாக தேவன் பெரிய எழுப்புதலை தேவன் கடைசி காலங்களிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே விசேஷமாக இந்த காலங்களில ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிற பாட்டு பாடல பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். செய்தி கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறையா. விசேஷமாக எங்க பேப்டிஸ்ட் திருச்சபையுடைய எல்லா ஆண்டவரே போதகர்கள் மறுபடியும் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா சரித்துக்கு பலத்தை சுகத்தை கொடுத்து தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை சிறைத்தாற்றி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தமிழ் பாக்ஸ் திருச்சபைகளின் ஆண்டவரே இந்த ஐக்கிய கன்வென்ஷன் கூடுகைக்காக உம்முடைய பாதப்படியிலே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலகட்டங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. உலகம் எங்கிலும் ஆண்டவரே இந்த கொரோனா, இந்த COVID-19 பிரச்சனையினால் ஆண்டவரே, இந்த வைரஸ் தொற்றினால் எத்தனையோ மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஐஸ்வர்யவான்கள் மரிக்கிறார்கள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள் மரிக்கிறார்கள் ஆண்டவரே, மருத்துவர்கள் மரித்து போயிருக்கிறாங்க சுவாமி. இருந்தாலும் நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய், எங்களை நினைக்கிற தேவனாய் இருந்து இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தடைப்பட்ட நேரத்திலும் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் இந்த தமிழ் பாக்ஸ் திருச்சபையின் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதை கண்டு உம்மை நன்றியோடு துதிக்கத்தக்கதான கிருபையை நீர் ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றி. நாங்கள் கேட்ட செய்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீர் எங்களை படைத்ததனுடைய நோக்கம் நாங்கள் உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமன்றி அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதோ உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே கனி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களிலிருந்து அகற்றி போட்டு உமக்கு சாட்சியாய் வாழ நீங்க உதவி செய்யுங்க. இந்த கன்வென்ஷன் கூடுகையை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. இதை பார்க்கிற கேட்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட, அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட நீங்க உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்காக முயற்சி எடுக்கின்ற போதகர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திலே கூட பலவீனத்தோடு யாராவது இருப்பார்களானால் அவர்களை நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த கூட்டங்களை நாம் இந்த ஆண்டு நடத்தும்படிக்கு யோசனை செய்து நம்முடைய இளம் போதகர் சத்யநேசன் பேப்டிஸ்ட் செனாடனுடைய துணை செயலாளர் சத்யநேசனோடு பேசி அதுக்கு பிற்பாடு எல்லா திருச்சபைகளையும் தொடர்பு கொண்டு எல்லாருடைய உதவியோடு, குறிப்பாக நம்முடைய தம்பி சத்யபிரியன் அதை எல்லாத்தையும் எடிட் செய்தார். எல்லா பிரசங்கத்தையும் அவர் தான் எடுத்து எடிட் செய்து இன்றைக்கு அதை ஒளிபரப்புகிற ஒரு நிகழ்ச்சி மிகவும் சந்தோஷமானது. கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் நோம்பல் திருச்சபையை சேர்ந்த இன்னொரு இளம் புயல் பால் எபினேசர் அவர்கள் சிறப்பாக 2ஆம் நாள் நிகழ்ச்சி சிறப்பாக எல்லாவற்றையும் செய்து முடித்து
அதை அனுப்பியிருக்கிறார். எதிர்காலத்தில் இவர்களெல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஞானசேகரன், குணசேகரன், பால், லாரன்ஸ், இன்னும் இப்படிப்பட்ட இளைஞர்களெல்லாம் இன்னும் பேப்டிஸ்ட் சபைக்காக எழும்ப வேண்டும், இன்னும் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே என்னுடைய விசுவாசத்தை நான் வைக்கிறேன். இனி வருகிற காலங்கள் இப்படி தான் இருக்குமே ஒழிய பழைய காலத்தை போல சுலபமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. ஆக நீங்கள் எல்லாம் காலத்துக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொண்டு பாப்டிஸ்ட் திருச்சபையினுடைய வளர்ச்சிகளை அதிகமாக நீங்கள் பாடுபட்டு எதிர்காலத்தில் நம்முடைய திருச்சபைகள் இன்னும் ஓங்கி வளர சிறப்பாக இருக்க நீங்கள் இன்னும் பாடுபடுங்கள், முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாப்பாடு தான் கொடுக்க முடியல எல்லாருக்கும். அதை நினச்சி தான் வருத்தமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்டு பழகினவங்க எல்லாரும் இன்றைக்கி அதுதான் எப்படி கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஐடியா பண்ணாலும் முடியாது. ஒரு பாக்கெட்டாக போட்டு அனுப்பலான்னாலும் எத்தனை கோயிலுக்கு அனுப்புறது, ஒரே கோயில் இடமா இருந்தாலும் அனுப்பிச்சி விட்டுலாம். ஆக கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவில் திருச்சபைகள் திறக்கப்படும். நம்ம அடுத்த கூட்டத்தை நாம் வைக்கிற போது அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா திருச்சபையுடைய போதகர்களும் இந்த இணையதளத்தின் மூலமாக செய்யப்பட்ட ஒளிபரப்பில் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தார்கள். தென்னாட்டின் சார்பாக நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் ஜெபித்து நம்முடைய ஆராதனை முடிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த 3 நாள் கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக தடைகள் இருந்தாலும், அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, 3 நாள் கூட்டங்களை நாங்கள் நடத்தும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதற்காக முயற்சி எடுத்த அருமையான போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான தம்பி சத்தியப்பிரியனுக்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபைகளுடைய போதகர்களுக்காக, திருச்சபையுடைய எல்லா முக்கியஸ்தர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாடல் பாடின பிள்ளைகளுக்காக நன்றி. தேவ செய்தி அளித்த ஜெபித்த எல்லா போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, விரைவில் திருச்சபைகள் திறக்கப்பட்டு உம்முடைய நாமம் மறுபடியுமாக ஆண்டவரே கர்த்தாவே பிரசாபப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இதை அநேகர் பார்த்து கேட்டு ஆண்டவரே விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய நீர் உதவி செய்யும். தொடர்ந்து பாப்டிஸ்ட் சபைகளை உம்முடைய கிருபைக்குள்ளே கொடுக்கிறேன். எல்லா போதகர்களையும் நீர் ஆசீர்வதித்து இந்த கடினமான நாட்களிலே, ஆண்டவரே இந்த கஷ்டமான நாட்களிலே நீர் அவர்களை போஷித்து வழிநடத்தி இம்மட்டும் தந்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ வருகிற நாட்களிலே திருச்சபைகளை வளர்க்க, அநேகரை வெளிச்சத்தில் வழிநடத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆளுகை எங்களோடு எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா எங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வந்திருக்கிற அனைவருடனாலையும் தங்கியிருப்பதாக. ஆமென். வாசிக்க இல்லை அவர் இல்லை. துதிகன மகிமை பாடி நம்ம முதிக்கலாம். துதிகன மகிமையோ மக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதிகன மகிமையோ மக்கே ஓ நீரே ராஜாவே. சோத்ரம் 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 மிக சோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையோ மக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோ
கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வார்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.